தேவர் மகன் படம் வந்துச்சு. அதன் பட தயாரிப்பாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்ல, கமலஹாசன். அந்த படத்தின் கதாநாயகன் கமலஹாசன் தேவ சமூகத்தை சேர்ந்தவர் இல்ல. அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவர்கள், அவரும் தேவ சமூகத்தை சேர்ந்தவர் இல்ல. அந்த படத்தில் நடித்த வடிவேலா இருக்கட்டும், நிறைய நடிகர், நாசர் அவர் இஸ்லாமியர். என்னை பொறுத்தவரைக்கும் அதுல தேவரா இருந்தவர் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அதுக்கடுத்து சங்கிலி முருகன் அவர்கள், 2 பேர் தான். இது எல்லாருமே சமூக சேர்ந்தவர்கள். ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியா இருப்பாரு, அந்த படத்தின் டைரக்டர் அந்த ஜாதியா இருப்பாரு. அந்த என்ன ஆமாமா தேவர்மோகன் பாருங்க, அவரு அங்கே கரெக்டா இருக்காரு. நான் தான் மறந்துட்டேன். சில விஷயம் கரெக்டா இருப்பாங்க. நமக்கு அது கொஞ்சம் வீக்னால தேவர்மோகன்ல கதாநாயகன் நடித்த கௌதமி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகே. ரேவதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகே. அப்புறம் அவர் ரேவதி ரசிகா இருப்பாங்க, எங்க ரேவதி வீட்டில இருப்பாங்க. ஏன்னா ஒரு இந்த ஃப்ளோ போய் எனக்கு நான் பேசுற வீக்கு எங்க விட்டு எனக்கு தெரியாம போயிடும். ஜாதி படம்னா அந்த தயாரிப்பு அந்த ஜாதியா இருக்கணும், இயக்குனர் அந்த ஜாதியா இருப்பாங்க, கதாநாயகன் அந்த ஜாதியா ஆளா பார்த்து போடுவாங்க, வில்லனி அந்த ஜாதிக்காரனா பார்த்து போடுவாங்க. இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளா பார்த்து எடுக்கிற படம் தான் ஜாதி படம். தேவர் அப்படி இல்லை. இந்த தேசிய தலைவர் தேவர் திருமண வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தேவர் நடிக்கிறாருல்ல, அவர் தேவரா இஸ்லாமியர். அவர் தயாரிப்பாளர் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல. இயக்குனர் தேவரா இல்ல. தயாரிப்பாளர் தேவர் இல்ல, இயக்குனரும் தேவர் இல்ல, கதாநாயகன் நடிச்சா ஐயாவும் தேவர் இல்ல. இதை போய் ஜாதி படமாகும். மியூசிக் டைரக்டர் இசைஞானி இளையராஜா, அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அவர் எந்த ஜாதியும் இல்ல, அவர் மனித இனத்துக்கே பொதுவானவர்.